யூரோ 2024 நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஜெர்மனி விசஸ் ஸ்பெயின் வந்து ஒரு பயங்கரமா கமர்ஷியலா ஹிட் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு மேட்சா தான் இருக்கும்னு சொன்னீங்க. அதான் நம்மளும் பேசுவோம். இதுக்கு அடுத்து இதை விட ஒரு பயங்கர கமர்ஷியலான ஒரு மேட்ச் இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அதெல்லாம். பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் அண்ட் பிரான்ஸ் பக்கம் நம்ம ரொனால்டோ, இன்னொரு பக்கம் வந்து எம்பாப்பே. சோ இந்த மேட்ச் வந்து அதிரி புதிரியா இருக்கும். கோல் போட முடியலன்னா வந்து அகைன் CR7 ஸ்லாம்னு இல்லை, பட் எல்லா டீமோட எல்லாரோட தப்புன்னு தான் வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் அந்த சப்ஜெக்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் தான். இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ வரைக்கும் நடந்ததில் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணையில் ஸ்பெயின் பரவாயில்ல மாதிரி தான் விளையாடிருக்காங்க, பெட்டராக தான் விளையாடிருக்காங்க நிறைய டீம்ஸை விட. எனக்கு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க. அந்த மேனேஜரு இருக்கட்டும், அந்த கோச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஃபேன்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பண்ணாங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் முடிஞ்சு செமிஃபைனலுக்கு எந்த 4 டீம் வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஓகே, மைண்ட் வந்து 50-50 சொல்லு. ஸோ இல்ல 50-50 விட்டுருங்க, 50-50 சான்ஸே விட்டுருங்க. சும்மா சொல்லுங்க, எதுனா ஒன்று சொல்லுங்க. ரெட் அண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இவெல்லாம் நம்ம கிரிக்கெட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சமீபமா. இப்போ ஃபுட்பாலுக்கு வந்தாச்சு திரும்ப. யூரோ 2024 நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ ஜெர்மன்ல. ஸோ அந்த மேட்சஸ் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வரையும் வந்திருக்கு. அந்த டோர்னமெண்ட் பத்தி நம்ம பேச இருக்கிறோம். குவார்டர் ஃபைனல்ஸ்ல மொத்தம் 8 டீம் எல்லாத்துக்கும் தெரியும் குவாலிஃபை ஆகி. ஸோ 8 டீம் 4 மேட்ச். 4 மேட்ச் வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பத்தி நம்ம பேச இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீவத்சன் உங்களுக்கு வணக்கம். ரவுண்ட் ஆஃப் 16ல இருந்து குவார்டர் ஃபைனலுக்கு வந்திருக்கக்கூடிய 8 டீமை பத்தியும் அந்த 4 மேட்சை பத்தியும் இந்த வீடியோ நம்ம பேச போறோம்னு சொன்னோம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த 8 டீம்ஸும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த அந்த பேத் எப்படி அவங்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்த்து பேச இருக்கிறோம். ஸோ அதனால இது ஃபுல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீவத்சன் நீங்க சொல்லுங்க. யா, ரெட் டைனோ ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாலா உங்களுக்கும் வணக்கம். ஸோ யூரோ 2024 ஜெர்மனியில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப காராசாரமாக போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, பட் சில நல்ல மேட்சஸ்லாம் வந்து நடந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த பால்கன் கண்ட்ரீஸ், ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபைட் பண்ணி நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு நடந்த ரொமேனியா வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் வரைக்குமே பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் ரொமேனியா வந்து கொஞ்சம் அடி வாங்கினாங்க, பட் ஆனால் ஸ்டில் ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து டர்க்கி, இந்த கண்ட்ரீஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஈஸ்டர்ன் பிளாக்லேருந்து வந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ யூரோவை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்டர் ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ ஃபார் கீப்பிங் த டோர்னமெண்ட் என்டர்டெய்னிங் ஸோ ஃபார். ஏன்னா சில பெரிய டீம்ஸ்லாம் வந்து தே ஹவ் பீன் ஹேவிங் டிசப்பாயிண்டிங் டோர்னமெண்ட் ஸோ ஃபார். அதை பற்றி நம்ம பேசலாம். பட் ஸோ குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக வந்து 8 டீம் ஃபைனல் 8 ஸ்டேஜுக்கு வந்து நெருங்கிடுச்சு. யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்ஸு. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து முக்கியமான மேட்ச்சு, முதல் மேட்ச்சுன்னு பார்த்தோன்னா வந்து ஸ்பெயின் வெர்சஸ் ஜெர்மனி, அந்த மேட்ச் தான். ஸோ ஃப்ரைடே நைட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8:30க்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 8:30 9:30க்கு இருக்கும். ஸோ நைட்டு. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸு, இந்தியன் ஃபேன்ஸு எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட் படி பார்த்தா கூட நல்ல வசதியான டைமிங் தான் அது நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்க்கு. ஸோ நைட்டு 9:30, 11:30 ஓகே, நாட் பேட். வீக்கெண்டு. ஸோ ஒரு ஃபைனல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு அந்த மேட்ச்க்கு. கண்டிப்பா. நீங்க அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்லலாம் வந்து ஸ்க்ரீனிங்லாம் கூட ஸ்க்ரீனிங் நடத்தணும் அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு அந்த க்ளோசிங் டைம் இருக்கும்ல, அதுக்குள்ளேயே கூட முடிஞ்சிரும் மேட்ச்சு. இந்த 12. ஸோ அது நல்ல ஒரு ஃபிக்சர் ஆக்சுவலா. பக்காவான ஒரு ஃபிக்சர். கமர்ஷியல் வேல்யூ பார்த்தாலும் சரி, கேமா பார்த்தாலும் சரி, காம்படிட்டிவ்னஸா பார்த்தாலும் சரி. ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பெரும்பான்மையான எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 3 டீம்ஸ் வந்து ஃபேவரட்டா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். 3 டீம் நான் எதுக்கு சொல்றேன். ஸோ அதில் வந்து ஸ்பெயின், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு இந்த 3 டீம் வந்து இந்த 3 டீம்ல எதனா ஒரு டீமு. சில பேர் இங்கிலாந்துக்கு ஒரு 50% ஆஃப் சான்ஸ் வந்து 50-50 சான்ஸ் வந்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிதான் இருந்துச்சு டோர்னமெண்ட்டோட ஸ்டார்ட்டிங்ல. பட் ஃப்ரான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின் இது 2மே வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமா நான் பார்க்குறேன்.
இப்போதைக்கு நடந்த பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இத வச்சு பார்க்கையில வந்து ஸ்பெயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும். அதான் கேட்க வர்றேன் இங்க. என்னன்னா, இப்ப நெறைய தமிழ் ஃபுட்பால் பத்தி பேசுறவங்களும் சரி, நெறைய பேரும் சரி, நெறைய பேருன்றத தாண்டி தமிழ் ஃபுட்பால் பத்தி பேசுறவங்க மோஸ்ட்லி என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஸ்பெயின வந்து நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஸ்பெயின் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அது புரியல. ஸ்பெயின்ல இருக்க பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த டீம் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல நம்ம எனக்கு தெரியலையான்றத சொல்லுங்களேன். என்ன மாரி ஆட்கள் தெரியலையான்னு சொல்லுங்க. ரீசென்ட்டா எதுவும் ஸ்பெயின் வந்து டிசப்பாயின்ட்மென்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்குதா? அதனால இந்த கருத்துக்கள் வருதா? அதான் இப்போ ரீசென்ட்டா டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னா, அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல் ட்ரோஃபி பொறுத்தவரைக்கும். FIFA 2022ல பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஓகே. பட் ஸ்பெயின் வந்து இட்ஸ் ஸ்டில் எ வெரி ஸ்ட்ராங் டீம். நீங்க பார்த்தோம்னா, அது வந்து எப்படி அது ஸ்ட்ராங்கான டீம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. மேபி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல ப்ரோ இதனால வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த டாக்டிக்ஸ்னால அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஸ்பெயின் வந்து நல்ல ஃபுட்பால் தான் விளையாடியிருக்காங்க. நல்ல ஃபுட்பால்னா என்ன? நம்ப வந்து சப்ஜெக்டிவ் தான். நல்ல ஃபுட்பால்னா. சப்ஜெக்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் தான். இந்த டோர்னமென்ட்ல இப்ப வரைக்கும் நடந்ததுல மத்த டீம்ஸ கம்பேர் பண்ணயில, ஸ்பெயின் பரவால்ல மாரி தான் விளையாடியிருக்காங்க. பெட்டரா தான் விளையாடியிருக்காங்க நெறைய டீம்ஸ விட. ஒரு ஆமா. டாப் 2, 3 மாரி தான் விளையாடியிருக்காங்க. நான் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பர்சனலா பேசியிருக்கோம். பட் ஆனா எனக்குமே என்ன தோணுச்சு அப்டின்னா, எனக்கு ஃபேவரைட்ஸா வந்து ஜெர்மன் இருந்துச்சு ஒரு பக்கம். ரீசன் என்னன்னா, அதுல இருந்த பிளேயர்ஸ். சோ அந்த பிளேயர்ஸ பார்க்கும்போது ஜெர்மன் மேல எனக்கு ஒரு நல்ல இது இது வந்து ஷைன் பண்ணும் அப்டின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. சோ அதுக்கடுத்து எனக்கு எந்த டீம் மேல வந்துச்சு அப்டின்னா, ஸ்பெயின் மேல தான். சோ ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்வர்டா இருக்கட்டும், மிட்ஃபீல்டா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டிஃபென்ஸ் சைடா இருக்கட்டும். எல்லாமே நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. லலிகா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, இல்ல பண்டஸ் லீகா ஃபாலோ பண்ணவங்களும் சரி, இல்ல பிரீமியர் லீக் ஃபாலோ பண்ணவங்களும் சரி. இந்த 3 இதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த பிளேயர்ஸ்லாம் அங்கலாம் ஆடுறாங்க. சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எடுத்து பார்க்கும்போது, அவங்க ஷைன் பண்ண விதத்த பார்க்கும்போது, இந்த டீம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தோணுச்சு. ஓகேவா? சோ எனக்கு எனக்கு நான் அப்படிதான் பார்த்தேன். அதனால எனக்கு இன்னும் ஸ்பெயின் இப்படி ஆடுறத பார்த்து ஆச்சரியம் இல்ல. பட் ஆனா இவங்க சொல்றது மேல ஒரு ஆச்சரியம் இருக்கு. அதான். அ 2வது இங்கிலாந்து அண்ட் பெல்ஜியம். இதுலயும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. கலெக்டிவ் ஆஃப் அதாவது ஒரு ஒரு குடோன் இருக்கு. அவங்ககிட்ட நல்ல குடோன் இருக்கு. பட் ஆனா அது டீமா ஒர்க் அவுட் ஆகல. நான் அந்த 4 டீம் எதிர்பார்த்தேன். அதுல 2 டீம் எனக்கு ரொம்ப ஃபேவரைட்ஸா இருந்தது வந்து ஜெர்மனும், ஸ்பெயினும். அது இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமா தான் இருந்துச்சு. பட் ஆனா இவங்க 2 பேர் பெல்ஜியமும், இங்கிலாந்தும் அதுல ஒர்க் அவுட்டே ஆகலன்ற மாரி தான் அவங்க நெலம இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. அதுதான் பாலா. நான் வந்து அதுதான் சொல்ல வந்தேன். எக்ஸாக்ட்டா நீங்க பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. இன்டர்நேஷனல் ஃபுட்பால பொறுத்தவரைக்கும், அதாவது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ட பொறுத்தவரைக்கும், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டோர்னமெண்ட் தான். எப்படி ஒரு ம். 5 வீக்ஸ் ஒரு 1 மாசம் 5 வீக்ஸ்ல வந்து முடியக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் தான். இது ஒண்ணும் ஒரு 10 மந்த் லாங் சீசன் கிடையாது இது. ம். ஸோ ம். டாக்டிக்ஸா இந்த டீம் வந்து எப்படி விளையாடுறாங்க? ஆ டாக்டிக்ஸா இந்த பிளேயர்ஸ் வந்து சரியில்ல அவங்களுக்கு. இவங்க வந்து ம். இம்ப்ரூவ் பண்ணணும். ஓவர் த சீசன் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படின்றதுக்கு வந்து இது ஒண்ணும் லீக் கிடையாது. அண்ட் இது வந்து சாம்பியன்ஸ் லீகும் கிடையாது. இது ம். இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். ஸோ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ட பொறுத்தவரைக்கும், அந்தந்த பிளேயர்ஸோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கு? அண்டு ம். அவங்க வந்து என்ன மாரி டீம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஜெர்மனினா வந்து இந்த மாரி டீம் இருக்கு. என்ன மாரி டீம் வச்சிருக்காங்கன்றதும் வந்து ஃபுல்லா மேட்டர் கிடையாது. இப்ப நம்ம ஆமா. வந்து 90ஸ் கிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஏர்லி மிட் 2000ஸ்ல இருக்கிற இங்கிலாந்து டீம் வந்து ரொம்ப அறிமுகமான டீம் தான். அவங்க வந்து இந்த ஸ்டீவன் ஜெரார்டு, அப்புறம் ஃபிராங்க் லேம்பார்டு இந்த மாரி எல்லாரையுமே பெ அ பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கூட அவங்க வந்து அ இண்டிவிஜுவலான அவங்க ரூனி இவங்கலாம் இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார்ஸா இருந்தாங்க. ஆனா வந்து இவங்க ஒரு டீமா அசெம்பிள் பண்ணும்போது இவங்க எதுவுமே ஜெயிக்க முடியல. செய்ய முடியல. இங்கிலாந்து டீமுக்கு பொறுத்தவரைக்கும். இப்ப இங்கிலாண்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் அந்த சினாரியோ தான் இப்ப கொஞ்சம் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கிலாண்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா புண்டஸ்லீகா லீக்ல ஹாரி கேன் இருக்காரு. அவரு டாப் பிளேயர். ம். இப்ப இங்கிலீஷ் பிரீமியர் லீக பொறுத்தவரைக்கும் சாக்கா, டெக்லன் ரைஸ், ஃபில் ஃபோடன் பெலிங்ஹாம். இவங்கலாம் இருக்காங்க. லா லீகால பெல்லிங்ஹாம் பெலிங்ஹாம். இருக்காங்க. இவங்க எல்லாருமே ம். வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான். அந்தந்த டீம்ல கயல் வாக்கர் இருக்காப்ல. அ இதுல அ கோல் கீப்பர் ஃபுல் பேக்கு நம்ம பிக்ஃபோர்ட் இருக்காரு. இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா அவங்கவங்க நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா அவங்க ஃபார் சம் ரீசன் தே கான்ட் புட் இட் டுகெதர் அப்படின்ற மாரி தான். இந்த FIFA செமி ஃபைனல்ல தோத்தது ஹாரி கேன் அந்த பெனால்டி மிஸ் பண்ணதா இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வச்சு நீங்க பார்க்கும்போது ஸ்பெயின் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்ட்ரைக்கர் மொராட்டா தான். மொராட்டா வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல.
அது மாரிலாம் நீங்க சொல்லலாம். குக்குரேயா வந்து ஃபுல் பேக் அவர் வந்து செல்சில புவரா இருக்காரு. பட் ஆனா ஸ்பெயினுக்குன்னு வரும்போது நல்லா விளையாடுறாரு. இப்போ ம். லமீன் யமால் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடிட்டு இருக்காரு அவரு. என்னோட ஒப்பீனியன்ல. ஆமா. சூப்பர் பிளேயர். லமின் யமால் அவரு அண்ட் வில்லியம்ஸ் பாலர் தான் அவரு. 2 பேரோட டியோ வந்து அல்டிமேட்டா இருக்கு. அவர் குடுக்குற நீங்க லாஸ்ட் மேட்ச்ல நடந்த கோல் வந்து லமின் யமாலோட அசிஸ்ட்ல வந்து கோல் விழுந்திருக்கும். அந்த கோ அந்த 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 அசிஸ்ட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமா. அவ்ளோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட அது இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி. லமீன் யமால் வந்து அந்த டெக்னிக்கல் விங்கர் ஏரியால வந்து நல்லா டெவலப் ஆவாரு அவரு. வேர்ல்ட் கிளாஸ்ல. ம். இப்ப இந்த சாக்கா இவங்கலாம் எப்படி இருக்காங்க, அந்த மாரி டெவலப் ஆவாரு. அதே மாரி நீகோ வில்லியம்ஸ் சொன்ன மாரி அந்த பேஸு அவங்க நல்லா நல்லா தாங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ எனக்கு தெரியல என்னன்னு. பட் ஸ்பெயின், ஜெர்மனி ஆன் தி அதர் ஹேண்ட் ஸோ ஹோம் கிரவுண்டு, டோர்னமெண்ட் ஃபேவரைட்ஸு. ஆப்வியஸ்லி வந்து அவங்க டீம் எல்லாருமே வந்து ஃபார்ம்ல இருக்காங்க. குரூஸ், முசியாலா, அ வர்ட்ஸு, அப்புறம் வந்து கை ஹேவர்ட்ஸு. கை ஹேவர்ட்ஸ் வந்து ரீசென்ட்டா ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. எதுக்கு ஃபுல்க்ரூக் வந்து ஸ்டார்ட் பண்ணாம கை ஹேவர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் ஆனா அந்த மேனேஜர் சொல்றாரு. ஜெர்மனோட கோச் நாகல்ஸ்மேன் சொல்றாரு இந்த மாரி, பட் பீப்பிள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கை ஹேவர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல பிளேயர். அந்த ஃபார்வர்டு ஃப்ரண்ட் அட்டாக்ல வந்து அவர் ஹோல்ட் அப் பிளே நல்லா பண்ணுவாரு. அவர் இருக்கிறதுனால வந்து கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாவுது. பட் அவர் கோல் ஸ்கோர் பண்றதில்ல தான். பட் தட்ஸ் நாட் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ மேனேஜர்ஸ்லாம் ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. குரூஸ் வந்து அவரோட கடைசி டோர்னமெண்ட்ன்னு பேசிக்கிறாங்க. பட் ஆமா. தெரியல ஸ்பெகுலேஷன். மேபி இருக்கலாம். கன்ஃபார்மா கூட. அவர் அனௌன்ஸ் பண்ணாரு தானே. ஏதோ அனௌன்ஸ் கடைசி பண்ணிட்டாரா? அது ஓகே. மேபி பண்ணிட்டாரு. எனக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ யாஹ்! அவரோட மொத்த கேரியருமே முடியுது இதோட எனக்கு தெரிஞ்சு. யாஹ்! அதாவது சாம்பியன்ஸ் லீக் கூட முடிஞ்சுச்சு. அவரோட சாம்பியன்ஸ் லீக் இது லீக் பண்ணிட்டாரு. ம். இன்டர்நேஷனல் கேரியர் வந்து இதோட முடியுது. யாஹ்! ஸோ அதுதான். ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து, தே ஹேவ் பீன் குட். ரவுண்ட் ஆஃப் 16ல வந்து அவங்க அவங்களோட கேம் டென்மார்க் கூட வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வின் தான். ஒரு 2-0. அதுல வந்து ஒரு ஆஃப் சைடு கான்ட்ரோவர்சி ஒண்ணு இருக்கு. ஸோ டென்மார்க்கோட கோல் வந்து டிஸ்அலோவ் பண்ட்டாங்க. அப்படின்ற அந்த செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடு வந்து சரியில்லையா அப்படின்ற சொல்றாங்க. பட் நம்ம அந்த டிபேட்குள்ள அது போனோமான்னு தெரியல. அந்த அந்த அளவுக்கு பெரிய கான்ட்ரோவர்சியா இல்ல. பட் கேம் அப்ப அது பேசப்பட்டுச்சு. மேபி ஸ்லோலி வந்து ஃபேன்ஸ் மூவ் ஆன் பண்ணிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அதே மாரி குரூப் ஸ்டேஜஸ்லயும் வந்து வெரி கம்ஃபர்டபுள். எக்செப்ட் ஃபார் அந்த ஒரு ஒரு மேட்ச் அந்த மேட்ச் மட்டும் தே ஹேட் சம் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்குவீக்கி பம் டைம். ஸ்விட்சர்லாந்து கூட நெனைக்கிறேன். அந்த குரூப் எஸ். ஸ்டேஜ் மேட்ச்ல. ஸோ ஆல்மோஸ்ட் தோத்துருப்பாங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து 89த் மினிட்லயோ எப்பயோ வந்து இவரு ஃபுல்க்ரூக் தான் வந்து கோல் போட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அந்த மேட்ச்ல. ஸோ அதான் எக்செப்ட் அந்த மேட்ச் மட்டும் தான் அவங்க வின் பண்ணல. ஆ அந்த மேட்ச் மட்டும் ட்ரா. பட் மத்தபடி அவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஆ ஸோ கம்ஃபர்டபுளா ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. பட் ஆனா குவார்ட்டர் ஃபைனல்ல வந்து ஒரு பெரிய டெஸ்ட் தான் அவங்களுக்கு. ஸோ குரூப் ஸ்டேஜ், ரவுண்ட் ஆஃப் 16லாம் நல்லா ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு, குவார்ட்டர் ஃபைனல்ல கரெக்ட்டா ஸ்பெயின் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் என்ன வேணாலும் நடக்கலாம். அகைன் நான் நான் இப்பதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச 2 பேர் வந்து இருக்காங்க. இந்த இந்த மேட்ச் வந்து ஃபைனலா வந்திருக்க கூடாதுன்னு நான் இப்போ வரை ஏங்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த மேட்ச் ஃபைனலா வரல அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, ஒண்ணு வந்து 2மே அதாவது இதுல நெறைய ஃபேவரைட்ஸ் பிளேயர் இருக்காங்க. பட் ஆனா இந்த 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 யங் அந்த அந்த 10ல இருந்து வரக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அ லாமி யமால், அடுத்து இன்னொன்னு வந்து மூசியாலா. 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்குது. 2 பேருமே இப்ப ஃபேஸ் பண்ண போறாங்க. அந்த மாரி ஒரு மேட்ச்சா இருக்குது. ஸோ பார்ப்போம் அது எப்படி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. ஆமா. ஸோ அதான் நானும் ஜெர்மனிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அ சின்ன வயசுலேருந்தே இன்டர்நேஷனல்ஸ்ன்னு வந்துட்டா ஜெர்மனி வந்து ஃபேவரைட் டீம் எனக்கு. ஸோ பார்ப்போம். இந்த இந்த வாட்டி கொஞ்சம் நெறைய செட்பேக்ஸ் அந்த 2014 ஃபிஃபா வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கப்புறம் கடைசி 10 வருஷம் வந்து சுத்தமா சரியில்ல. இந்தியா டீம் எப்படி 10 வருஷம் அடி வாங்கிட்டு இப்போ 10 வருஷமா 13 வருஷமோ என்னமோ அடி வாங்கிட்டு இப்போ வின் பண்ணாங்கல்ல வேர்ல்டு கப்பு. அது மாரி ஜெர்மனி வந்து எதனா 10 வருஷம் அடி வாங்கி இப்போ ஃபைனல்லி வந்து எல்லாமே அவங்களுக்கு ஓகே கோச் பிரச்சனை, எந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. ஓரளவுக்கு இப்போ ஹார்மோனியா போயிட்டுருக்கு. கோச்சுக்கு, பிளேயர்ஸுக்கு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்கவங்க இண்டிவிஜுவல் லீக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். இது எப்படின்னு. நான் வந்து 50, 50 தான் சொல்லுவேன். இந்த மேட்ச ஆமா, பொறுத்த ஆமா.
இந்த மேட்ச பொறுத்தவரை 50-50 தான். சோ அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் நீங்க சொன்னீங்க வந்து அதாவது ஜெர்மனி விசஸ் ஸ்பெயின் வந்து ஒரு பயங்கரமா கமர்ஷியலா ஹிட் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு மேட்சா தான் இருக்கும்னு சொன்னீங்க. அதான் நம்மளும் பேசுனோம். இதுக்கு ஆமா. அடுத்து இத விட ஒரு பயங்கர கமர்ஷியலான ஒரு மேட்ச் இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அதெல்லாம். ஆமா. பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் அண்ட் பிரான்ஸ். பக்கம் நம்ம ரொனால்டோ, இன்னொரு பக்கம் வந்து எம்பாப்பே. சோ இந்த மேட்ச் வந்து அதிரி புதிரியா இருக்கும். டைமிங் வந்து இந்தியா பொறுத்தளவு 12:30 தான். மறுநாள் எல்லாரும் லீவ் போட்டு கூட இந்த மேட்ச் பாக்குறதுக்கான ஃபுட்பால் ஃபிரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இதுக்கு ரெடியா. நீங்க என்ன கண்டிப்பா சொல்றீங்க? பார்ப்பாங்க எல்லாரும். ரொனால்டோ விளையாடும்போது இப்போ வந்து மேட்ச் பார்க்காம யாருமே இருக்க போறதில்ல. நானும் கண்டிப்பா மேட்ச் பார்க்காம இருக்க போறதில்ல. இன்னும் வந்து இந்த இந்த சீசன்ல வந்து ரொனால்டோவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் முழுசா பார்க்காத, டேஸ்ட் பண்ணாத அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதேதான் இம்பாப்பேக்கும். இம்பாப்பேவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பார்க்க முடியாம ஒரு மாரி 2 பேருமே ஒரு மிக்ஸ்டா விளையாடுற மாரி ஒரு கேமா தான் இதுவரையும் நடந்துச்சு. இந்த கேம் ரொம்ப முக்கியமான கேம். பார்ப்போம். அதான் நான் வந்து ரொனால்டோ பெர்ஃபார்மன்ஸ விட மேபி வந்து எப்படி சொல்றது? ரொனால்டோ பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் நான் வந்து சர்ப்ரைஸ் ஆக போறதில்ல. ஏன்னா ரொனால்டோ கிட்டேருந்து நான் அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல. பட் ஹி இஸ் பீன் டூயிங் ஓகே. நல்லா நல்லா ஓகே. அவரால முடியறத அவர் பண்ணிட்டு இருக்காரு. சில ரவுண்ட் ஆஃப் 16ல கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 பத்தி நம்ம கொஞ்சம் பேசிருவோமே. போர்ச்சுகலோட டிராமா அந்த மேட்ச் ஸ்லோவேனியா கூட. ஸ்லோவாக்கியாவோட நம்ம இங்கிலாந்து தம்பி துரைங்க தான். அடி வாங்கி ஆமா. கடைசில ஸ்லோவேனியாவோட. ஸ்லோவேனியாவோட. நீங்க ஸ்லோவேனியா விசஸ் பெல்ஜியம் நெனைக்கிறேன். அதுல வந்து ஸ்லோவேனியா வின் பண்ணிடும் அந்த கேம்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆமா. அந்த மேட்ச் வின் பண்ணோனே நான் ஸ்லோவேனியா இன்னும் இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதே மாரி இந்த ரவுண்ட் ஆஃப் 16லயும் பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல் நல்ல அட்டாக் தான். மேக்ஸிமம் போர்ச்சுகல் தான் அட்டாக். ஆனா கோலே போட முடியல. அந்த மாரி இருந்துச்சு டிஃபென்ஸ். அவங்க கிட்ட அட்டாக் இல்ல மாரி இருந்துச்சு ஸ்லோவேனியா கிட்ட. அட்டாக் இப்போ இருந்திருந்தா கோல் அதான் விழுந்திருக்கும். கோல் போட முடியலன்னா வந்து அகைன் CR7 ஸ்லாம்ன்னு இல்ல. பட் ஆ எல்லா டீமோட எல்லாரோட தப்புன்னு தான் வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் அந்த பெனால்டி மிஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் மிஸ் பண்றதுன்னா வெளியில அடிக்கிறது. இது வந்து பெனால்டி வந்து தடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ பெனால்டி இந்த இடத்துல பெனால்டி மிஸ்ஸுன்னா எனக்கு புரியுது. டெக்னிக்கலா பெனால்டி மிஸ்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. பட் கோல் கீப்பருக்கு கிரெடிட் குடுக்காத மாரி இருக்கு இந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி. ஆ ஆக்சுவலா வந்து இந்த மேட்ச் முடிஞ்சோனே போர்ச்சுகல் கோல் கீப்பருக்கு வந்து அவ்ளோ பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சுச்சு. ஆமா. எனக்கு என்னமோ ஸ்லோவேனியா கோல் கீப்பருக்கும் அதுக்கு ஈக்குவலான அப்ரிசியேஷன் கிடைக்க வேண்டிய கோல் கீப்பர் தான் அவரும். அவ்ளோ ஆமாமா. ஸ்டாப். ஃபுல் பெனால்டீஸ்ல ஸ்டாப் அவர் தான். வந்து சோக் பண்ணிட்டாரு. ஆ ஆ. பெனால்டீஸ்ல வந்து டீமே சோக் பண்ணிடுச்சு பாலா. ஓகே. ஒட்டுமொத்தமா. அவங்க வந்து தே கான்ட் பிலீவ் தே ஆர் இன் எப்படி சொல்றது? அவங்களால நம்ப முடியல. நம்ம போர்ச்சுகல் கூட பெனால்டீஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பெனால்டீஸ் அடிச்சிட்டோம்னா, நம்ம குவார்டர் ஃபைனலுக்கு போயிருவோன்றத அவங்க நம்ப முடியலையா? அவங்களால என்னன்னு தெரியல. டீமா சொதப்புனாங்க. அவங்க அவங்க பிளேயர்ஸ் பெனால்டி டேக்கர்ஸும் சரி, கோல் கீப்பரும் சரி. இவனோட ப்ரூனோ பெர்னாண்டஸோட பெனால்டிக்கு நவரவே இல்ல கோல் கீப்பர். சுத்தமா டிஃபீட் ஒரே ஆயிட்டான். அவன் வந்து பிளாக் அவுட் ஆயிட்டான். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக் தெரியும். அவுட் ஆயி ஃப்ளோ டிஃபீட் ஆயிட்டான் கம்ப்ளீட்டா. ஆ அங்கேயே அவன் விழுந்துட்டான். போச்சுடா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு அவனுக்கு. ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. பட் நல்ல வேலர் எஃபோர்ட். ஆ ஸோ அவங்க வந்து 1-2 ஃபைட் ஆக்சுவலா. எக்ஸ்ட்ரா டைம்லயும் வந்து கோல் அடிக்க முடியல. ரொனால்டோ பெனால்டி மிஸ்ஸு, ஃப்ரீ கிக் மிஸ்ஸு. ஆ டீமா வந்து கதர்றாங்க. கோல் வரமாட்டேங்குது. என்னென்னமோ பண்றானுங்க. நல்ல டிஃபென்ஸு. பட் எப்படியோ வந்துட்டாங்க போர்ச்சுகல் வந்து இப்போ குவார்டர் ஃபைனலுக்கு. ஸோ இந்த குவார்டர் ஃபைனல் பொறுத்தவரைக்கும் பிரான்ஸ் வந்து ஃபேவரைட்ஸா இருக்காங்க. பட் நான் வந்து அகைன் 50-50 தான் சொல்லப் போறேன். ஏன்னா போர்ச்சுகல் வந்து இப்போ நம்ம இவரு இருக்காரு. ராஃபேல் லியோ இருக்காரு. பெர்னார்டோ சில்வா அவரு இருக்காரு. ஆ பெப்பே டிஃபெண்டர். அப்புறம் டியோகோ கோஸ்டா கோல் கீப்பரு. ப்ரூனோ பெர்னாண்டஸு, ஆ விட்டின்யா, ராஃபின்யா அ எல்லாருமே இருக்காங்க. மெண்டீஸ். மெண்டிஸ். ஆ மெண்டிஸ் உண்மை ஆக்சுவலா நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு இந்த சீசன். நல்ல டீம் இருக்கு போர்ச்சுகலுக்கு. அதே மாரி பிரான்ஸும் ஒண்ணும் பெருசா சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. பிரான்ஸோட அட்டாக்கிங் வந்து கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா தான் இருக்கு. ஏன்னா, ஒரு ஸ்டாட் பார்த்தேன். நான் எல்லா குரூப் ஸ்டேஜ் மேட்சும் வந்து எல்லா மேட்சும் நான் பார்க்கல. ஜெர்மனி மேட்சஸ் மட்டும் பார்த்தேன். ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஒரே ஒரு ஓப்பன் கோல் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஓப்பன் பிளேலேருந்து ஒரே ஒரு கோல் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க பிரான்ஸ். இந்த டோர்னமென்ட்ல இதுவரைக்கும். மத்த எல்லாமே ஈதர் பெனால்டி ஆர் ஓன் கோல். மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து 0-1 அப்படின்னு வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு பெரிய அ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க வேண்டிய ஆள் வந்து கிரீஸ்மன் நெனைக்கிறேன். கிரீஸ்மன் வந்து
நிறைய சொதப்பல் பார்க்க முடிஞ்சு கிரீஸ்மன் கிட்ட இருந்து. கிரீஸ்மேன் ஒரு எப்படி சொல்றது? ஒரு கார்னர் கிக் எடுத்தாரு. பிரான்ஸோட இந்த ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்ல. ம். எப்படி சொல்றது? இந்த மகா சொதப்பல் கிக் அது. அது வந்து கிரீஸ்மேன் மாரி ஒரு புரொஃபஷனல் பிளேயர் வந்து அந்த கிக் எடுப்பாங்களா? அப்படின்ற மாரி இருந்தது. அதான் எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. அதாவது இன்னொன்னு என்னன்னா, நல்லா ட்ரிபிள் பண்ணி, நல்ல பாஸ் தட்டி கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு, கிரீஸ்மனோட மிஸ்டேக் எங்க ஆகுதுன்னா, பினிஷிங்ல வந்து ஆறாகும். கரெக்ட். ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் இருக்கு. பினிஷிங் சரியில்லையேப்பான்ற மாரி பினிஷிங்ல பக்கா சொதப்பல், மகா சொதப்பலா இருந்துச்சு. இந்த அவருக்கு என்னமோ அந்த டோர்ட்மண்ட் மேட்ச்லேருந்து கன்டின்யூ ஆற மாரி இருக்கு. அந்த பேட் ஃபார்ம். எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அவரு கேம் விளையாடும்போது. ஏன்னா, அந்த டோர்ட்மண்ட் கூட செமி ஃபைனல் லெக் வந்துச்சு அவங்களுக்கு. சாம்பியன்ஸ் லீக்ல. செமி ஃபைனல்ல இல்ல, இல்ல. குவார்டர் ஃபைனல், குவார்டர் ஃபைனல். குவார்டர் ஃபைனல். குவார்டர் செமி ஃபைனல் பிஎஸ்ஜி கூட விளையாண்டாங்களோ? குவார்டர் ஃபைனல் லெக் வந்துச்சுல்ல. அப்போலேருந்தே அந்த கேம்ஸ்ல அந்த 2 லெக்ஸ்ல எப்படி சொதப்புனாரோ, கிட்டத்தட்ட அதே மாரி தான் சொதப்புற மாரி இருக்கு எனக்கு. ஒரு ஃபினிஷிங்ல வந்து. ஸோ அது எஸ். கிரீஸ்மேன். டெம்பெலே வந்து ஓகே. எம்பாப்பே பெருசா எதுவும் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. அப்படியே தான் போயிட்டுருக்கு. சோவா தான் போயிட்டுருக்கு. டிஃபென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சலீபா நல்ல பெர்ஃபார்மன்ஸு. ஆ ஸோ ஓகே. அவங்க டிஃபென்ஸ வச்சு எனக்கு வந்து போர்ச்சுகல் கொஞ்சம் ஃபேவரைட்ஸ் எட்ஜ் பண்ணிருவாங்களோன்னு தோணுது. எம்பாப்பே வந்து அக்கேஷனுக்கு ரைஸ் ஆவணும். அவர் பண்ணியிருக்காரு. ஹி ஹஸ் டன் தட் இன் த பாஸ்ட். ஹி கேன் டூ இட். ஆ ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச்ல அது நடக்குதா அப்படின்னு. ஸோ அடுத்த மேட்ச் அடுத்த வந்து மேட்ச் சொல்லுங்க. அடுத்த மேட்ச் வந்து யாரு சுவிட்சர்லாந்துக்கு யாருக்கும்? ஸ்விட்சர்லாந்து அண்ட் நம்ம ஆண்டைஸ் இங்கிலாந்து. இங்கிலாந்து. ஓகே, ஓகே. அவங்க தானே. அவங்க இப்ப தான். சுவிட்சர்லாந்து அண்ட் இங்கிலாந்து. இந்த மேட்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க? சுவிட்சர்லாந்து வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த சீசன் மோஸ்ட்லி நெறைய அன்எக்ஸ்பெக்டடா எப்படி ஸ்பெயின சொல்லிட்டு இருக்காங்களோ, அந்த மாரி தான் தெரிஞ்சு சுவிட்சர்லாந்த சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இட்டாலிய வந்து பாஸ்தா சாப்பிட்டு வெளிய அனுப்ப சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான மேட்ச். நீங்க சொன்ன மாரி ஜெர்மன் கூட வந்து ஒரு செம ஃபைட்டு. நல்லா போச்சு அவங்களோட இந்த மேட்சஸ் எல்லாம். இப்ப இங்கிலாந்து கூட வராங்க. என்ன நெனைக்கிறீங்க? சுவிட்சர்லாந்து வின் பண்ணிருமா? நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 50, 50 மேட்ச் தான் இது. பட் இங்கிலாந்துக்கு செம லக் இருக்குதுங்க. அதனால நான் ஒரு 60, 40ன்னு சொல்லிக்கிறேன். ஓகே. ஸ்விட்சர்லாந்து ஒரு 40% இங்கிலாந்துக்கு ஒரு 60%ன்னு சொல்லிக்கிறேன். பட் ஆனா ஸ்விட்சர்லாந்து நீங்க சொன்ன மாரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ இந்த இந்த டோர்னமெண்ட். அண்ட் அந்த கோச் 10 நிமிஷம் வந்துருச்சு. ம். 10 நிமிஷம் வந்துருச்சு. முடிச்சிடலாம் அதுக்குள்ள. ஓகே. அவரோட கோச்சு எல்லாமே அவங்களும் அதே மாரி தான். கிட்டத்தட்ட ஜெர்மனி மாரி தான் வந்து கொஞ்சம் சிங்க்கா போயிட்டுருக்கு. பிளேயர்ஸ்க்கு ஆமா. மத்தியிலயும், கோச்சுக்கு மத்தியிலயும். அதே மாரி அவங்க பிளேயர்ஸும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டிஃபென்ஸ்ல வந்து அகாஞ்சி இருக்காரு. மேன் சிட்டி பிளேயரு. அப்புறம் ஷாரு, அப்புறம் கிரானிட் ஜாக்கா. அவரு வந்து ஒரு நல்ல சீசன் போயிருக்கு அவருக்கு. இப்ப இதுல பாயர் லெவர்குசன்ல. இந்த மாரி நல்ல நல்ல டீம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு நல்ல ப்ளே போயிட்டுருக்கு. ஸோ இங்கிலாந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆப்வியஸ்லி டீம்ன்னு பார்த்தா நல்ல டீம் தான் அவங்களுக்கு. பிக்ஃபோர்ட் நல்ல கோல் கீப்பரு. அதே மாரி அ கயல் வாக்கர். ஸோ அவர பீட் பண்ற விங்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் வேர்ல்டுல இன்னைக்கு. வெரி ஃபியூ ம். விங்கர்ஸ் தான் அவர பீட் பண்ண முடியும். அதே மாரி அ ரைஸ் இருக்காரு. ஜூட் பெல்லிங்ஹம் இருக்காரு. ஃபில் ஃபோடன். சப்புன்னு பார்த்தோம்னா வந்து கோல் பார்மர் வந்து இந்த இருக்காரு. கோல் பால்மர்ன்னு ஒரு பையன் இருந்தானுங்க. அந்த பையன இறக்கவே மாட்டாங்களே. அதுதான். இத வந்து இப்ப வந்து உங்களுக்கு சாக்கா இருக்காரு, ஹாரி கேன் இவங்கலாம் இருக்காங்க. பட் ஆனா வந்து இப்போ ம். உங்களுக்கு சப்ஸ்ல வந்து இப்ப எல்லாருமே அவுட் ஆஃப் பொசிஷன்ல விளையாடிட்டு இருக்காங்க அப்டின்ற கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு பெருசாவே வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இங்கிலாண்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்களோ அத பண்றாங்க. அந்த மேனேஜரா இருக்கட்டும், அந்த கோச்சிங் ஸ்டாஃப்பா இருக்கட்டும். ஃபேன்ஸ ப்ளீஸ் பண்றதுக்கு பண்ணாங்கன்னா இப்டிதான் நடக்கும். ஏன்னா, ம். அ போன சீசன் போன சீசன் எண்டுல லிவர்பூல் வந்து லாஸ்ட் சீசன் வந்து சொதப்புனாங்க. ஆனா எண்டுல வந்து நெறைய கேம்ஸ் எல்லாத்தையும் வின் பண்ணி 5த் பிளேஸ்ல முடிச்சாங்க. அப்ப போன சீசன் எண்டுல வந்து கிளாப் என்ன பண்ணாருன்னா, அ வ இவர ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட வந்து மிட்ஃபீல்டுல விளையாட வச்சாரு. இன்வெர்ட் பண்ணி. ரைட் பேக்லேருந்து. அப்ப வந்து கொஞ்சம் ரிசல்ட் நல்லா வந்துச்சு அதுலேருந்து. ட்ரெண்ட் அலெக்சாண்டர் கிட்டேருந்து. உடனே இதே ஃபேன்ஸ் தான் கெளப்பி விட்டது அப்ப. இந்த லிவர்பூல் ஃபேன்ஸ், இங்கிலாந்து ஃபேன்ஸ் என்ன கெளப்பி விட்டாங்க? ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டு மிட்ஃபீல்ட்ல போடணும். அ. மிட்ஃபீல்ட்ல போட்டா செம பிளேயர் அவரு. ரைட் பேக்ல தான் அவரு அப்பப்போ டிஃபென்ஸ்ல சொதப்புறாரு. அட்டாக்கிங் வைஸ் செம பிளேயர் அவரு. மிட்ஃபீல்ட்ல போடணும். மிட்ஃபீல்ட்ல போடணும்னு அப்போ ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணாங்க.
ஸோ அத தான் இப்ப பண்ணியிருக்கானுங்களா? அது மகா சொதப்பலாச்சு. ஆமா. அந்த கேம் வந்து ட்ரா ஆனதுக்கப்புறம், அந்த டீம் ஸ்லோவாக்கியா கூட ட்ரா ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, ஸ்லோவேனியா கூட ட்ரா ஆனதுக்கப்புறம், ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட தூக்கிட்டு கானர் கேலகர் கூட்டின்னு வந்தாங்க. கானர் கேலகர் வந்தா உங்க ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிருமா? கானர் கேலகர் காப்பாத்திடுவாரா? அவரு என்ன மேரடோனாவா? இல்ல. திரும்பவும் அதுதான் சொல்லுங்க. இவனுக்கு எல்லாருமே அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரிப்பியர் ரைட் பேக், லெஃப்ட் பேக்ல போட்டு விளையாடிட்டு இருக்கான். ஜூட் பெலிங்ஹாம் 8 ரைஸ் பக்கத்துல டபுள் பிவட் ஆட வேண்டிய ஜூட் பெலிங்ஹாம 10ல போட்டு 10ல ஆட வேண்டிய ஃபில் ஃபோடன வந்து லெஃப்ட் விங்ல போட்டு வச்சிருக்கான். கரெக்ட். பட் எப்படியோ அவங்களுக்கு லக் இருக்கு. ஜூட் பெலிங்ஹாம் ஒரு கிளட்ச் கோல் போட்டுரு எப்படியோ உள்ள வந்துடுறானுங்க. ஸோ அதனால அந்த லக் ஃபேக்ட்னால 60-40 சொல்றேன். பட் கேமா பொறுத்தவரைக்கும் சுவிட்சர்லாந்துக்கு வந்து நல்ல டீமா இருக்கு. அவங்க நல்ல ஃபுட்பால் விளையாடிருக்காங்க. இந்த வின் டோர்னமென்ட். பண்ணணும்ன்ற இதுவும் இருக்கு நமக்கும். ஒரு விஷயம் இருக்கு. வின் பண்ணணும் வின் பண்ணணுன்ற சுவிட்சர்லாந்துனா. விஷயம் இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்கிலாந்துக்கு எதிரா யார் விளையாடினாலும் அவங்கள வந்து வின் பண்ணணும் நான் விஷ் பண்ணுவேன். இது என்னோட பர்சனல் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா ஆமா. பட் ஆனா இங்கிலாந்து இப்ப நல்லா சூப்பரா விளையாடி கேம் வின் பண்ணாலும் நான் ஒண்ணும் ஹேட்லாம் பண்ண போறதில்ல. நான் ஹேப்பியா தான் இருப்பேன். பட் அது நடக்குமான்றது பார்ப்போம் வெயிட் பண்ணி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டர்க்கி அண்ட் நெதர்லாந்து. ஆஸ்திரியா வந்து அந்த குரூப் டாப்ல இருந்தாங்க. அந்த ஆமா. டீம் வந்து பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு. ஆ சோ அந்த டீம் தான் ஜெயிக்கும்னு நெனச்சேன் நானு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா டர்க்கி ஜெயிச்சு வந்துருச்சு உள்ளக்குள்ள. எனக்கு அது ஒரு ஷாக்கு. சோ இப்ப டர்க்கி விசஸ் நெதர்லாந்து. நெதர்லாந்து வந்து ஒரு ஒரு பெருசா பயங்கரமான ஒரு கேம் இந்த இதுவரைக்கும் குடுக்காத மாரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் சொதப்பல் அவங்ககிட்டயும் நெறைய பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன நெனைக்கிறீங்க டர்க்கி பத்தி? ரவுண்ட் ஆஃப் 16ல சூப்பர் கேம் பாலா நெதர்லாண்ட்ஸ். அப்படியா? ஆமா. ஓ! நேத்து நைட்டு நேத்து நைட் செம்ம கேமு ரொமானியா கூட. அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ரொமானியா ஓகே. நல்லா ஓரளவுக்கு விளையாண்டாங்க. பட் நெதர்லாண்ட்ஸ் நல்ல சூப்பரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கோடி கேக்போ நல்லா சூப்பரா விளையாடுனாரு. நேத்து நெதர்லாண்ட்ஸ். ஸோ டர்க்கி டர்க்கி பொறுத்தவரைக்கும் அதான் வந்து ஆஸ்ட்ரியாவ வின் பண்ணியிருக்காங்க. ம். செட் பீஸ்லயே முடிச்சுட்டாங்கங்க மேட்ச இன்னைக்கு. கார்னர்லேருந்து 2 கோல வந்து போட்டு நம்ம இவரு ரியல் மேட்ரிட் ஸ்டார் அ ஃபியூச்சர் யங் பிளேயர். அவர் பேரு என்ன? அட்டா ஆட்ரிகோ குல்லரா? குல்லரா? அது குல்லர். குல்லர். அது நான் தப்பா புரொனவுன்ஸ் பண்றேன்னு நெனைக்கிறேன். அது எனக்கும் தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் வருதுன்னு நெனைக்கிறேன். அதான். அவரு வந்து செம்ம செம்ம கார்னர் கிக் எடுத்தாரு அவரு. கரெக்ட்டா நடுவுல போட்டாரு. செம்ம கோலுங்க அது. செட் பீஸே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா பஸ்ஸ போட்டு செம்ம ப்ளே இன்னைக்கு. டர்க்கிய பொறுத்தவரைக்கும். ஸோ இதான் இந்த கேம் வந்து தெர்ல. நெதர்லாண்ட் 60-40 குடுக்குறேன். அவங்க நல்ல பிளேயர்ஸு டெபாய், கோடி கேக்போ நல்ல ஃபார்மு, வெர்ஜில் வேன் டைக் எல்லாமே இருக்காங்க. அ ஸோ ஜாவி சிமோன்ஸு இந்த இவ்ளோ ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு 60-40ன்னு சொல்றேன். ஒரு வேள டர்க்கி வின் பண்ணாங்கன்னா, ஆ எப்படி நம்ம ஃபிஃபால வந்து மொராக்கோ எப்படி ஃபைனலுக்கு வந்தாங்களோ, டார்க் ஹார்ஸு ஃபைனல் இல்ல சாரி செமி ஃபைனலுக்கு வந்தாங்களோ, அந்த மாரி மேபி டர்க்கிய வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி. ஓகே. ஸோ இப்போ குவார்டர் வந்து ஃபைனல் மேட்சஸ பொறுத்தவரைக்கும் இதான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த டீம்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகும் அப்படின்னு. ஓகே. ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு இந்த இந்த குவார்டர் ஃபைனல் பிக்சர்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு பிக்சர்ஸா இருக்கு. சோ அத பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசுனோம். வீடியோவோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். சோ ஃபைனலா வந்து இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் முடிஞ்சு செமி ஃபைனலுக்கு எந்த 4 டீம் வரும்னு சொல்லி பிரெடிக்ட் பண்றீங்க? ஓகே. ஸ்பெயின், ஜெர்மனி வந்து ம மை ஹார்ட் சேஸ் ஜெர்மனி. மைண்ட் ஓகே. வந்து 50-50 சொல்லுது. ஸோ இல்ல தெரியல எனக்கு. 50, 50லாம் விட்டுருங்க. 50, 50 சான்ஸே விட்டுருங்க. சும்மா ஜெர்மனி சொல்லுங்க. தான். எதுனா ஒண்ணு நான் சொல்லுங்க. ஏதோ ஒரு ஜெர்மனி டீம்னா எந்த பிரெடிக்ட் டீம்? பண்றேன். ஜெர்மனி பிரெடிக்ட். இப்ப ஸ்பெயின், ஓகே. ஜெர்மனில. அப்புறம் ஆ, போர்ச்சுகல், பிரான்ஸ் வந்து பிரான்ஸு. ஆ, ஆ அப்புறம் இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்துல இங்கிலாந்து. ஆ. நெதர்லாண்ட்ஸ், டர்க்கி வந்து நெதர்லாண்ட்ஸ். ஸோ நான் ஃபேவரைட்ஸ் போப்போறேன் இந்த வாட்டி. ஓகே. ஜெர்மனி, ஜெர்மனி ஃபேவரைட்ஸா அண்டர் டாகான்னு எனக்கு தெரியல. அது வந்து பிக்கம் தான். ஸோ ஜெர்மனி, ஓகே. பிரான்ஸு, நெதர்லாண்ட்ஸ் அண்டு இங்கிலாந்து. என்னோட பிரெடிக்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெயின் ஓகேவா? ஃபேவரைட்ஸும் சரி, பிரிடிக்ஷனும் சரி. எப்படி வேணா எடுத்துக்கங்க. ஒண்ணு வந்து ஸ்பெயின் இதுல. அதுக்கப்புறம் இதுல வந்து பிரான்ஸ், போர்ச்சுகல் விசஸ் இதுல வந்து பிரான்ஸ். அப்புறம் வந்து நெதர்லாந்து. அப்புறம் வந்து இதுல வந்து சுவிட்சர்லாந்து. சோ இப்படி சுவிட்சர்லாந்து. வர ஆசை இருக்கு. அது இல்லங்க. என்னன்ற உங்க பிரிடிக்ஷனாவும் பிரெடிக்ஷன் வந்து சுவிட்சர்லாந்து ப உள்ள வந்தாங்கன்னா நல்லாருக்கும். எனக்கு அதான் அவங்களுக்கு ஒரு லக் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. அது வந்து பலிக்காம சுவிட்சர்லாந்து வந்துட்டாங்கன்னா, ஓகே அது எல்லாருமே ஹேப்பியா தான் இருப்பாங்க. இங்கிலாண்ட தவிர. மேபி இங்கிலாந்து ஃபேன்ஸுமே கூட ஹேப்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும்? வாய்ப்பு.
அது அந்த பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து, அந்த கேம் எப்படி போகுதுன்றத பொறுத்து எல்லாமே. நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் பத்தி பார்த்தோம். யூரோவோட குவார்டர் ஃபைனல்ஸ் பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து செமி ஃபைனல்ஸ் வரப்போகுது. செமி ஃபைனல்ஸோட மேட்சஸ் பத்தி நம்ம பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இந்த குவார்டர் ஃபைனல்ஸோட மேட்சோட ரிவ்யூஸையும் நம்ம அந்த குவார்டர் ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க இருக்கிறோம். இத தவிர இதுக்கு மேல நம்ம கிரிக்கெட் பேசணும். அத தவிர்த்து மத்த ஸ்போர்ட்ஸ் பத்தியுமே பேச இருக்கிறோம் ஃபியூச்சர்ல. ஸோ இது எல்லாத்தையுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பர்ட்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெக்னிக்கலா, நான் டெக்னிக்கலா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா, அத நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. நாங்க அத ஃபியூச்சர்ல திருத்திக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல ஏதாவது முரண்பட்ட கருத்து இருந்தாலும் அத நீங்க ஷேர் பண்ணுங்க. எங்களால முடிஞ்சா நாங்க அதுக்கு வந்து பதில் சொல்றோம். அடுத்த வீடியோலயோ இல்ல அந்த கமெண்ட்லயோ நாங்க சொல்றோம். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீவத்சன் நீங்க உங்களோட இன்னும் சொல்லுங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸோ ரெட் டைனோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்போர்ட்டிங் வேர்ல்ட்ல வந்து நடக்கிற விஷயங்கள பத்தி தொடர்ச்சியா வந்து பேசுறோம். ஸோ உங்க ஃபீட்பேக் வந்து முக்கியமா சொல்லுங்க. தேங்க் யூ.